Okay, so in today's class we are going to see about different type of so நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா in last class we have seen about evidences for evolution. There is different type of evidences we have seen already. That is, we have seen paleontological evidence. Then we have seen different type of evidences. That is, second evidence we have seen embryological support. ஸோ அதில் என்சிஆர்டில் இருக்கிறது மட்டும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்லி யூ ஹேவ் டு ஜஸ்ட் நோ, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். Very important thing you have to know is that is morphological and anatomical evidence. Again I am telling, that is homologous organ. It is going to be homologous organ அப்படின்னா என்னன்னா, it is going to be that is similar origin, same origin. It is going to have similar structure, but it is going to have different functions. அப்படின்னா அது homologous organ. Analogous organ na, it will be having different origin, different structure, but it is going to have same function. இதை நம்ம பார்த்தோம். So morphology may look different externally, but internal structure it is made up of same thing only. Structure is same. So origin same, structure same, but functions different. That is homologous organ. அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் சேமாக இருந்ததுன்னா அது எல்லாமே ஒரே காமன் ஆன்சஸ்டர்லேருந்து தான் அரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் வை இட் இஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அனலாகஸ் ஆர்கன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ராசஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஆரிஜின், பட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் மார்ஃபாலஜி வெளியிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மேபி சேமாக இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின். இது நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு ரிமெம்பர் 4 limbs ஆஃப் மேன், சீட்டா, வேல் அண்ட் பேட். தட் இஸ் எல்லாமே மேமல்ஸ், எல்லாத்துக்கும் காமன் ஆரிஜின் தான். பட் இஃப் யூ வாண்ட் டு சி, there are some differences. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர் இஸ் சேம், ஆரிஜின் இஸ் சேம், ஸ்ட்ரக்சர் இஸ் சேம், பட் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான்ஸ் ஆஃப் பர்கன்வில்லா அண்ட் டென்ட்ரல்ஸ் ஆஃப் குக்யூர்பிட்டா. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, we are going to have same origin. So both are modifications of axillary bud only, but both are going to have different functions. இதோட function protection, இதோட function வந்து இது, that is it is going to provide support. இது நம்ம பார்த்தோம். And எல்லாமே brain எல்லாமே எதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகும், எக்டோடம்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும், but with varying complexities. That one we can see in vertebrate brains. அதே மாதிரி heart, all heart will form from mesoderm only, but with varying complexities in different animals. So that is why இது எல்லாமே homologous organ example. That one we have seen. Analogous organ example, that is different structure, but it is going to have same function. That is analogous structure showing a bat wing, a bird wing, and insect wing. In the mari irukadhu. Next analogous structure, that is dolphin, flippers of dolphin, penguin, and shark. In the mari irukadhu ellame enadana, that is analogous organ. Next analogous similarity between potato and sweet potato. So potato and sweet potato nadula irukadhu, that is underground stem and underground root. Rendume vandu vera vera modification, but rendoda function ஒன்று தான் ஸ்டோரேஜ். தட் ஒன் வி ஹேவ் சீன். இதை தவிர வேறு என்னென்னா ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் ஐஸ் ஆஃப் மேமல்ஸ், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி அடாப்டேஷன். இது என்னென்னா, ஸோ இது வந்து நாட் அன் என்சிஆர்டி, ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ. வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது, தீஸ் ஆர் த ஆர்கன்ஸ் விச் வேர் ஒன்ஸ் யூஸ்ஃபுல் இன் த ஆன்செஸ்டர். நம்மளோட ஆன்செஸ்டரில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் யூஸ்ஃபுல், பட் நவ் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். இட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் அ ரெம்னன்ட் ஆர் rudimentary ஃபார்ம், மீன்ஸ் யூஸ்லெஸ் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ஆர் ரெம்னன்ட் மிச்சம் மீதியாக அது வந்து நம்ம பாடிக்குள்ளே இன்னும் இருக்குது. ஆனால் அது இட் வாஸ் ஒன்ஸ் ஃபங்க்ஷனல் இன் அவர் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி ஹேர் ஸ்டார்டிங்கில் வி வில் லுக் லைக் மோர் ஏப் லைக் ஒன்லி. ஸோ அப்போ நம்மளுக்கு நிறைய பாடி ஹேர் வந்து இருக்கும். ஸோ ரெடியூஸ்டு பாடி ஹேர் இன் ஹியூமன்ஸ். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் அ வெஸ்டீஜியல் ஆர்கன். ஹியூமன் விஸ்டம் டீத். ஸோ ஆஃபன் நான் ஃபங்க்ஷனல் டீத் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸில் நான் ஃபங்க்ஷனலாக இருக்கிற டீத். ஸோ தட் இஸ் ஹியூமன் விஸ்டம் டீத். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு தெரியும், தேர்ட் மோலார் அப்படிங்கிறது விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சியூவிங், கிரைண்டிங்க்கு அந்த அளவுக்கு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் இருக்காது, பட் இட் வில் பி ஸ்டில் ப்ரெசென்ட். ஸோ தட் இஸ் ஹியூமன் விஸ்டம் டீத். அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் தான் அது வந்து அரைஸே ஆகும். மேபி சம் 18 to 25 years ஏஜ்குள்ளே அந்த டைமில் தான் அது வந்து அரைஸே ஆகும். லைக் தட் சம் ரேஞ்ச் வில் பி தேர், அது என்னென்னா நமக்கு வேண்டாம். ஸோ அந்த ரேஞ்சில் அது வந்து அரைஸ் ஆகும். ரெப்டீலியன் ஜா ருடிமெண்ட். A small underdeveloped jaw will be present in reptiles, but that is not going to be useful much. Next, python hind limb rudiment. அதாவது பைத்தான்ங்கிறது இட் இஸ் a snake. அதுக்கு ஹைண்ட் லிம்போட ருடிமெண்ட், ஹைண்ட் லிம் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் ஸ்னேக்குக்கு அது தேவையில்லை. வேல் ஹைண்ட் லிம் ருடிமெண்ட், வேலுக்கும் அதே மாதிரி தான், பிகாஸ் வேல் டெவலப்டு ஃப்ரம் மேமல்ஸ் ஒன்லி. ஸோ அ ஸ்மால் அண்டர் டெவலப்ட் limb in whales. Next, human ear muscles, that is non functional muscles around the human ear.
பிகாஸ் நம்ம மேமல்ஸ்லேருந்து டெவலப் ஆனதுனால எல்லா மேமல்ஸ்லையும் அந்த இயர் மசில்ஸ் இருக்கும். அந்த இயர் மசில்ஸை வச்சு அந்த இயர்ஸ் வந்து மூவ் பண்ணும். நீங்கள் ரேபிட் அதெல்லாம் என்ன பண்ணும், இயர் மசில்ஸ் அப்படியே மூவ் பண்ணும். பட் நம்மளால் அதை மூவ் பண்ண முடியுமா? முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் தே கேனாட் ஏபிள் டு டூ. அண்ட் அது மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ தட் இஸ் வேறாஸ் அனிமல்ஸ் வந்து அதை வந்து சென்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுது. பட் நம்மளுக்கு அவர் பின்னா இட் செல்ஃப் இட் இஸ் டேக்கிங் ஆல் த ஆடிட்டரி இம்பல்சஸ். Sorry. So that is, we can see human tailbone, that is reduced tailbone in humans, human nictating membrane அந்த ஃப்ராக்ல இருக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கும் nictating membrane இருக்கும், பட் இட் இஸ் வெரி present in highly reduced form. Human appendix, a small often non-functional organ in humans. அது அந்த அளவுக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை ஹியூமன்ஸில். ஸோ தட் ஒன் we can see about appendix. So plantsல some things will be there. This is not essential, so we will leave that. Connecting link அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். that is Archaeopteryx is an example of connecting link as well as missing link. The organism which possess the characters of two different groups are called connecting links. ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் ஒரு ஆர்கானிசமில் இருந்ததுன்னா தட் இஸ் கனெக்டிங் லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எதோட கேரக்டர் இருந்தது, பேர்ட்ஸோட கேரக்டரும் இருந்தது, மேமல்ஸோட கேரக்டரும் இருந்தது. ஸோ தட் இஸ் வி ஹேவ் சீன். கனெக்டிங் லிங்க் அப்படின்னா என்னென்னா, திஸ் கேன் பி லிவிங் ஆர் எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் என்சிஆர்டியில் இல்லை, பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் நோ. ஃபார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் டு ஜஸ்ட் நோ. ஸோ ஏன்னா பிகாஸ் ஆர்கியாப்ட்ரிக்ஸ் இட் இஸ் கிவன், அதை பேஸ் பண்ணி we have to know these things also. A living or extinct organism that shows traits of two different groups. So இது living ஆகவும் இருக்கலாம், extinct ஆகவும் இருக்கலாம். So that is going to show the traits of two different groups. Archaeopteryx, it is an example. It is going to show the traits of two different organisms, that is reptiles and birds. One example. மிச்சம் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட், ஹைப்போதெட்டிக்கல் ஆர் ஃபாசில் ஆர்கானிசம். மிஸ்ஸிங் லிங்க்னா இட் இஸ் ஹைப்போதெட்டிக்கல். அந்த ஆர்கானிசம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது சில பேர் வந்து தானாக அவங்க ஒரு ஆர்கானிசம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஆர் ஃபாசில் ஆர்கானிசம், ஆர் அந்த ஆர்கானிசமோட ஃபாசில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு வந்து சொல்கிறதா என்னதுன்னா மிஸ்ஸிங் லிங்க். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கேன் பி லிவிங் ஆர் எக்ஸ்டிங்க்ட், பட் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டிங்க்ட், எப்பயுமே எக்ஸ்டிங்க்ட் தான். மிஸ்ஸிங் லிங்க்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அப்போ வந்து கண்டிப்பாக அது உயிரோடு இருக்காது. ஸோ எக்ஸ்டிங்க்டட் ஃபார்ம் ஒன்லி. ஸோ தட் ஒன் வி கேன் சி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டிங்க்ட். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். ஆர்கியாப்ட்ரிக்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் an example of both connecting link as well as missing link. Why it is connecting link அப்படின்னா, because it connects reptiles and mammals. அந்த மாதிரி ரெண்டு இதை வந்து கனெக்ட் பண்ணுது. Why it is missing link? Because it is not alive now. So like that we can see. Australopithecus அப்படிங்கிறது these are connecting link between apes and humans. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு different things will be there. இந்த நேம் நம்ம கடைசியாக படிப்போம், இந்த சாப்டரோட எண்டில் படிப்போம். ஸோ at that time we will see. So that is shows gradual change and overlapping features between groups. So it is going to fill an evolutionary gap in fossil record. இப்போ நியோபைலீனா அப்படிங்கிறது this is நியோபைலீனா. So this is going to act as a connecting link between Annelida and Mollusca. Archaeopteryx example தெரிஞ்சால் போதும். These examples are extra only, you just see, அது மட்டும் போதும். So now connecting link between Annelida and Mollusca. இதில் Annelidaவோட ஃபீச்சரும் இருக்கும், Molluscaவோட ஃபீச்சரும் இருக்கும். Annelidsோட ஃபீச்சர் என்ன? segmentation will be present, nephridia will be present. ஸோ இதெல்லாம் Annelidaவோட ஃபீச்சர், அது இதில் இருக்குது. மொலிஸ்காவோட ஃபீச்சர் என்ன? ஷெல், மேண்டில், லார்ஜ் மஸ்குலர் ஃபுட். நம்ம ஆல்ரெடி அனிமல் கிங்டமில் படிச்சிட்டோம். that is body is divided into head, muscular foot and visceral hump. ஸோ அந்த இதெல்லாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும், அனலிடோட கேரக்டர்ஸும் இருக்குது. தட் இஸ் நியோபைலீனா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரிபாட்டஸ். பெரிபாட்டஸ் இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. அனலிடாக்கும் ஆர்த்ரோபோடாக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தட் இஸ் பெரிபாட்டஸ். பெரிபாட்டஸ் தட் யூ கேன் ரிமெம்பர். ஆர்த்ரோபோடோட ஃபீச்சர் தட் இஸ் ஹீமோசீல், ட்ரெக்கியா, tubular heart with ostia, that is 13 chambers with ostia. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்த்ரோபோடோட ஃபீச்சர். அனலிடோட ஃபீச்சர் என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு ஹேவ் worm like பாடி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஸ், அன்ஜாயிண்டட் லெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் ஃபீச்சர்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ கனெக்டிங் லிங்க். நியோபைலீனா தட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனலிடா அண்ட் மொலியூஸ்கா. அப்படின்னா ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, மீன்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான். பெரிபாட்டஸ் தட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. அப்போ வேர்மோட ஃபீச்சரும் இருக்கும், இன்செக்டோட ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே வந்து கலந்துருக்கும். தட் ஒன் யூ கேன் சி. நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் லாட்டிமேரியா. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஃபிஷ்ல இருந்து எப்படி வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் வந்துச்சு, தட் இஸ் லாட்டிமேரியா, தட் இஸ் சீலந்த் ஃபிஷ். ஸோ இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ ஃபிஷ்ஷோட ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும், லைக் ஸ்கேல்ஸ், ஃபின், ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷோட ஃபீச்சர்ஸ். ஆம்ஃபிபியன்
பிரேனியனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா லைக் சர்டன் திங்ஸ் skeletal elements, பல்மனரி ஸ்ட்ரக்சர், லங்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த ப்ரெசன்ஸ், லங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ லங்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான இந்த ப்ரிகாசர்ஸ் அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். அகைன் we will study this term in again we will study this term in end of this chapter. So at that time also I will tell. Atavism, it is nothing but reappearance of ancestral traits. Suppose ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசமில் பழைய நம்ம நம்ம ஆன்சஸ்டரோட ட்ரெயிட்ஸ் ஏதாச்சும் நம்ம இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள், ஷார்ட் டெய்ல் இன் சம் நியூ பார்ன்ஸ். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப ரேர் கேஸில் தே வில் டெவலப் டெய்ல். ஏன் அவங்களுக்கு டெய்ல் டெவலப் ஆகுது? பிகாஸ் தட் இஸ் ஒன்ஸ் அப்பான் ப்ரெசன்ட் இன் தேர் ஆன்செஸ்டர். அந்த மாதிரி ஆன்செஸ்டர் கேரக்டர்ஸ் வந்து ரீஅப்பியர் ஆச்சுன்னா தட் இஸ் அட்டாவிசம். இதை தவிர வேறு இதில் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ஸோ நான் என்சிஆர்டில் இருக்குன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ நவ் இப்போ நான் எக்ஸ்ட்ராங்கிறதுனால ஐ எம் டெல்லிங் ஒன்லி அபவுட் திஸ் மச். ஓகே, ஐ திங்க் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்களும் இந்த அளவுக்கு அது அந்த வேர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மோஸ்ட்லி கொஷின்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இதை பேஸ் பண்ணி வரலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் ஐ எம் டெல்லிங். நெக்ஸ்ட், பயோஜியோகிராஃபிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது என்சிஆர்டியில் கிடையாது. பட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் நோ பிகாஸ் டார்வின் ஃபின்ச்சர்ஸ் அந்த எக்ஸாம்பிள் என்சிஆர்டியில் இருக்குது. அதை வந்து தே வில் ரிலேட்டட் டு பயோஜியோகிராஃபிக்கல் எவல்யூஷன். ஸோ அதனால் ஐம் டெல்லிங் த ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வில் பி தேர். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் ஃபார்ம் ஆகும்போது என்ன இருந்தது? எல்லா கான்டினென்ட்ஸ் தனித்தனியாக இல்லை, எல்லாமே ஒரே லேண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட். ஸோ இந்த இடத்துல நிறைய கிறிஸ்டல் பிளேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கிறிஸ்டல் பிளேட் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியாகிரஃபி அந்த இதில். ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. தட் இஸ் கிறிஸ்டல் பிளேட் மூவ்மெண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எர்த்குவேக் அப்படிலாம் நடக்கும்போது இந்த லேயரும் அப்படியே செப்பரேட் ஆகும். செப்பரேட் ஆகி இட் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ். அப்படி நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ், கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஹேப்பன், கிறிஸ்டல் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் ஹேப்பன். Again I am telling. So in when the earth was formed, லேண்டுங்கிறது தனித்தனி கான்டினென்ட்ஸ் அப்படிங்கிறத பிரிஞ்சா இல்லை. ஏஷியா, ஆஸ்திரேலியா அப்படின்னா பிரிஞ்சு கிடையாது, எல்லாமே ஒரே லேண்டு மாசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மில்லியன் இயர்ஸ் ஆக ஸோ இயர்ஸ் ஆக என்னாச்சு அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஹேப்பன். தட் இஸ் கிறிஸ்டல் பிளேட் மூமெண்ட்ஸ். இந்த கீழே இருக்கிற மூமெண்ட், எர்த் கிரஸ்டோட மூமெண்ட் நடந்தது, எர்த் குவேக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் நடந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் தேர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் தேர் இஸ் ஹேபிட்டட் டைவர்சிட்டி. ஸோ இதனால நம்மளுக்கு இந்த ரீஜன்ஸ் வந்து சன்னுக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருந்ததுன்னா டெசர்ட். அந்த மாதிரி ஒரு ரீஜனாக வந்து எங்கே வந்து சன் இதுவாக இருக்கோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. சன்னே வராத இடம், தட் இஸ் நார்த் போல் சவுத் போல், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா அண்டார்டிகா, அதுக்கப்புறம் இது கிரீன்லேண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்டினென்ட்ஸ், நிறைய லேண்ட் ஏரியாஸ் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம் அண்ட் தேர் வாஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிளைமேட் வேரியேஷன்ஸ் வாஸ் தேர். இது வந்து நடந்தது. ஸோ இதை வந்து எவல்யூஷன் நடந்ததுக்கு இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த கண்டிஷனில் இருக்கிற ஆர்கானிசம்க்கு அடாப்டேஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக், அண்டார்டிக் இந்த ரீஜன்ஸ்லாம் இருக்கிற அனிமல்ஸுக்கு அடிப்போஸ் டிஷ்யூ வில் பி ப்ரெசென்ட் இன் மோர் குவான்டிட்டி. ஏன்னா வந்து ஹீட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். அதனால் அதில் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் ஒன் வீ கேன் சி ஓவர் தேர். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆர்கானிசத்துக்கெலாம் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ் ஹூ ஆர் யாருக்கு வந்து இந்த சன்னோட கான்டாக்ட் வந்து அதிகமாக வருதோ அவங்களோட ஸ்கின் கலர் வில் பி பிளாக் இன் கலர். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் வில் பி தேர். பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் வேரியேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் அனிமல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து நடந்தது. ஓகே, ஸோ நவ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் தேர் வாஸ் ஒன் லார்ஜ் மாஸ். ஸோ இதில் தான் என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா மேமல் ஆன்செஸ்டர் ஸ்டார்டட் டு ஃபார்ம். இந்த மேமல் ஆன்செஸ்டர்லேருந்து வில் பி ஹேவிங் எக் லேயிங் மேமல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பவுச்டு மேமல்ஸ். தட் இஸ் கங்காரு, அதெல்லாம் பவுச்டு மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மார்சுபியல்ஸ். ஸோ இந்த மேமலின் ஆன்செஸ்டரில் இருந்தால் இது ரெண்டும் டெவலப் ஆச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் அனிமல் கிங்டமில் படிச்சிருப்பீங்க. மேமல்ஸோட எக்ஸாம்பிள் தட் இஸ் ஓவிபாரஸ் மேமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. தட் இஸ் பிளாட்டிபஸ், ஆர்னித்தோரிங்கஸ் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. ஸோ தட் இஸ் எக் லேயிங் மேமல்ஸ், ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். Usually mammals viviparous தான் இருக்கும். But there are certain mammals like platypus, it is going to be viviparous.
sorry. Egg laying is oviparous. This oviparous, usually mammals are viviparous, that you already know. And pouched mammals, that is marsupials, that is going to be இது என்னதுன்னா கங்காரூஸ், அதோட பாடிக்குள்ளேயே அதோட யங் ஒன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். மீன்ஸ் அவுட் சைட் த பாடி பட் இன்சைட் ஒன் பவுச், அதோட பாடியில் ஒரு பவுச் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து பவுச்டு மேமல்ஸ். இதுதான் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஸோ 2 different continents form, ஏஷியா and Africa. And main thing we will be having Australia. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஆல் எக் லேயிங் அண்ட் ப்ளஸ் பவுச்டு மேமல்ஸ் இட் வாஸ் ப்ரெசன்ட் இன் ஆஸ்திரேலியா. இங்கேயும் நம்மளுக்கு ஏஷியாலேயும் நம்மளுக்கு என்ன இருந்ததுன்னா, எக் லேயிங்கும் இருந்தது, பவுச்டு மேமல்ஸும் இருந்தது. தென் ஒன்லி ஸ்டார்டட் தேர் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளசென்டல். ஏன்னா இதோட லேண்ட் ஏரியா வந்து லார்ஜ், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதனால் இன்னொரு மேமல்ஸ் அரைஸ் ஆனது, தட் இஸ் பிளசென்டல் மேமல். அதாவது நாம் எல்லாமே பிளசென்டல் மேமல்ஸ். ஸோ அப்போ இந்த பிளசென்டல் மேமல்ஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்ததுனால இருந்த ஃபுட் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இதை வந்து பெட்டராக கன்சியூம் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் இது வந்து சர்வைவ் ஆக ஆரம்பித்தது, நல்லா சர்வைவ் ஆக ஆரம்பித்தது. இந்த ரெண்டும் இது கூட காம்பீட் பண்ண முடியல. ஸோ திஸ் போத் காட் எக்ஸ்டிங்க்டட் இன் திஸ் ஏரியா. வேராஸ் இன் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி இந்த செப்பரேஷன் நடக்கும்போது சில அமௌண்ட் ஆஃப் எக் லேயிங் அண்ட் பவுச்டு மேமல்ஸ் இட் வெண்ட் ஓவர் தேர், இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த பிளசென்டல் மேமல்ஸ் இங்கே தான் ஃபார்ம் ஆச்சு ஏஷியாவில். ஸோ அதனால் இங்கேருந்து இதனால் இங்கே வர முடியாது. ஏன் நடுவில் என்ன இருக்கும், கடல் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஓஷன் இஸ் அ பேரியர். ஓஷன் பேரியரை தாண்டி பிளசென்டல் மேமல் இந்த இடத்துல வர முடியாது, ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது. அப்படி வர முடியாதனால எக் லேயிங் அண்ட் பவுச்டு மேமல்ஸுக்கு தேர் வாஸ் நோ காம்படிஷன் இல்லாதனால தீஸ் போத் கேன் ஏபிள் டு சர்வைவ் ஒன்லி இன் ஆஸ்திரேலியா, வேராஸ் இட் கேனாட் ஏபிள் டு சர்வைவ் இன் த ப்ரீவியஸ் பார்ட், தட் இஸ் ஏஷியா. So this is called as ocean barriers and limited migration. Again I am telling, so starting land was only one piece of mass, and the one piece of mass la mammals oda ancestor la irundhu egg laying mammal and pouched mammals develop. Next continent வந்து drift ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஏஷியா ஆஸ்திரேலியா அப்படின்னு drift ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் இந்த இடத்துல கொஞ்சம் எக் லேயிங் பவுச்டு மேமல்ஸ் இருந்திருக்கும், இங்கேயும் எக் லேயிங் பவுச்டு மேமல்ஸ் இருந்திருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியா இட் இஸ் அ வெரி ஸ்மால் காண்டினென்ட், அதனால் அங்கேருந்து பிளசென்டல் மேமல்ஸ் புதுசாக பெருசாக எவால்வ் ஆகலை. வேறாஸ் இந்த இடத்துல ரொம்ப லார்ஜ் காண்டினென்ட், பிகாஸ் ஏஷியா இஸ் அ லார்ஜ் காண்டினென்ட் யூ நோ. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ எக்லைங் பிளசென்டல் மேமல் ஸ்டார்டட் டு அரைஸ், அது அரைஸ் ஆக ஆரம்பித்தது. ஸோ இட் வாஸ் மோர் டாமினென்ட், இருக்கிற ஃபுட்டு ரிசோர்ஸ் எல்லாத்தையும் பெட்டராக கன்சியூம் பண்ணிக்கிச்சு. பெட்டராக கன்சியூம் பண்ணதுனால தீஸ் ஆர்கானிசம் கேன் ஏபிள் டு சர்வைவ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. So now, because it can able to use the resources better, there was competition between placental, egg and pouched mammals. So இதில் egg and pouched mammals was அவங்க தோத்துட்டாங்க, placental mammals win பண்ணிட்டாங்க. அதனால placental mammals only can able to survive. Whereas in Australia, egg and pouched mammals only were there. பிளசென்டல் மேமல் இந்த ஏஷியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது. ஏன்னா இன் பிட்வீன் வி ஆர் ஹேவிங் ஓஷன், தட் இஸ் ஓஷன் பேரியர். ஸோ தட் இஸ் லிமிட்டட் மைக்ரேஷன் வில் பி தேர். ஸோ இதனால் எக் அண்ட் பவுச்டு மேமல்ஸ் கேன் ஏபிள் டு சர்வைவ் ஒன்லி இன் ஆஸ்திரேலியா பிகாஸ் தேர் வாஸ் நோ காம்படிஷன் ஃப்ரம் திஸ் ஒன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் தேர் இன் என்சிஆர்டி, பட் இந்த ஆர்டரில் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. வில் பி ஹேவிங் மார்சுபியல் ரேடியேஷன், பிளசென்டல் ரேடியேஷன். ஸோ இது என்சிஆர்டியில் இருக்குது. அதுக்கு இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ தட் ஒன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். திஸ் இஸ் கிராஜுவல் அடாப்டேஷன் அண்ட் லாங் எவல்யூஷனரி பீரியட்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டே வரும், அண்ட் எவல்யூஷனரி பீரியட்ஸ் வில் பி லார்ஜ். ஸோ தீஸ் திங்ஸ் வி கேன் சி. Now if you want to see egg laying mammals and pouched mammals, இது வந்து ஆஸ்திரேலியாவோட யூனிக் ஆர்கானிசம். ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியா செப்பரேட்டட் ஃப்ரம் ஏஷியா டியூரிங் மீசோசாயிக் எரா பிஃபோர் பிளசென்டல் மேமல்ஸ் எவால்வ்ட். இது எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆஸ்திரேலியாங்கிறது என்ன ஆச்சுன்னா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ மார்சுபியல் சர்வைவ்ஸ் வித்தவுட் காம்படிஷன் இல்லாமல் சர்வை பண்ணுச்சு. காம்படிஷன் இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும், மீன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கும். பட் இந்த இடத்துல காம்படிஷன் இல்லாதனால இதெல்லாம் சர்வைவ் ஆகிடுச்சு. In American deserts we'll call as cacti. In African desert we'll call it as euphorbia. ஸோ இது ரெண்டோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டோட ஆரிஜின் வேறு. அடாப்டட் டு ஆரிட் கண்டிஷன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து டெசர்ட் லைஃபுக்கு அடாப்ட் ஆனது. மீன்ஸ் அது என்ன இருக்கும் அப்படின்னா
மீன்ஸ் அது என்ன இருக்கும், ரெண்டுலேயும் வந்து லீஃப் வில் பி மாடிஃபைட் டு ஸ்பைன்ஸ். அந்த மாதிரி டெசர்ட் கண்டிஷனுக்கு என்ன என்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ அது மாதிரி இந்த ரெண்டு ஆர்கானிசமும் அடாப்ட் ஆச்சு. ஆனால் ரெண்டோட ஆரிஜினும் வேறு, ஆனால் அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் சேமாக இருக்குது. வேறு வேறு ஆரிஜின் பட் ஃபங்க்ஷன் சேம். அப்படின்னா என்ன, convergent evolution. So it is going to show convergent evolution with cactus. This is not there in NCERT, just you have to know. American desert and African desert. Maybe இந்த மாதிரி கேஸ் பேஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா அப்படிங்கிறது சொல்ல தெரியணும், அவ்வளோதான். ஸோ நான் செஷலஸ் ஐலாண்ட் இதெல்லாம் இது எதுவுமே இல்லை. ஸோ இது மட்டும் தான் NCERTல இருக்குது, தட் we will see. செஷலஸ் ஐலாண்ட், that is double coconut. Double coconut, it was only, it is a island isolation prevented spread elsewhere. அந்த ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது தனியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த டபுள் கோகோனட் அப்படிங்கிற வெரைட்டி கேன் ஏபிள் டு க்ரோ. வேறு எந்த இடத்துலையும் வந்து இது வந்து க்ரோ ஆகாது. ஸோ தட் இஸ் செஷலஸ் ஐலாண்ட். கேலபேகஸ் ஐலாண்டுங்கிறது, ஸோ தட் இஸ் ஒன் ஏரியா வேர் ஃபின்ச்சஸ் வித் டிஃப்ரெண்ட் பீக் ஷேப்ஸ் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம். இது நம்ம பார்ப்போம், இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். திஸ் இஸ் தேர் இன் NCERT. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் biogeographical evolution. So I think this story is clear. If it is not clear, once again you listen, because na rent time already solid. So now next we are going to see artificial selection. இது பற்றி NCERTல only one paragraph it is given. So if humans can able to create new organisms, for example நம்மளுக்கு டாகோட ப்ரீடு ஆர் நம்ம வந்து கேட்டு ஆர் யூஸ்வலி நம்ம எதோட ப்ரீடு க்ரியேட் பண்ணுவோன்னா கவ்வோட புது புது ப்ரீடு க்ரியேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுலேருந்து பெட்டராக மில்க் ஈல்டு வந்து நம்ம பண்ண வைக்கிறதுக்காக புது புது ப்ரீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம். ஸோ அந்த மாதிரி. ஸோ மேன் ஹேஸ் பிரெட் செலக்டட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஸ்போர்ட் ஆர் செக்யூரிட்டி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸு, அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சருக்கு பிளான்ஸும் அனிமல்ஸும். அதாவது அக்ரிகல்ச்சருக்கு அனிமல்ஸ்னால் என்னது, அங்கே என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், லைக் ப்ளவிங் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆர்கானிசம். ஸோ அந்த மாதிரி எந்த ஆர்கானிசம் வந்து அதுக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேன் ஹேஸ் டொமஸ்டிகேட்டட் மெனி வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸ். ஸோ நிறைய வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. திஸ் இன்டென்சிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஹேஸ் கிரியேட்டட் ப்ரீட்ஸ் தட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ப்ரீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாகோட புது புது ப்ரீடு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏதாச்சும் புது புது வெரைட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் புது புது வெரைட்டிஸ், டாகோட வெரைட்டி, கேட்டோட வெரைட்டி, அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் ஆர் ஆஃப் த சேம் குரூப். அதெல்லாம் சேம் குரூப் தான், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். மீன்ஸ் அந்த ஆர்கானிசம்குள்ளே மட்டும் தான் அது ப்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் ஒன் we can see. It is argued that if within 100 years or 100 of years man could create new breeds, if man-ஆல 100 இயர்ஸில் புது புது ப்ரீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னா நேச்சர் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் எஸ். நம்மளை விட அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர். ஸோ அப்போது நேச்சர் குட் கிரியேட் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். கண்டிப்பாக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் நம்மளே வந்து 100 வருஷத்தில் இவ்வளோ நியூ ப்ரீட்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா nature also can create the same amount of new different type of organisms over millions of years, because nature is more powerful than us. So இதுதான் இங்கே சொல்ல வர பாயிண்ட். this is called as artificial selection. artificial selection na one is artificial selection, that is humans வந்து select பண்ணி புது species create பண்ணாங்கன்னா, breed பண்ணி புது species create பண்ணாங்கன்னா, that is artificial selection. இதே nature வந்து பண்ணதுன்னா that is natural selection. இப்போ இது ரெண்டும் கம்பேரிசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் கிரியேட்ஸ் நியூ ப்ரீட்ஸ் குவிக்லி. ஸோ டக்குன்னு நம்ம புது ப்ரீட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். வேராஸ் நேச்சுரல் செலெக்ஷன் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் நியூ ப்ரீட்ஸ் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. Okay, man has domesticated many wild animals and crops. So crop க்கு one of the example I am taking. So that is wild mustard. Wild mustardங்கிறது ஒரு plant. வைல்டு மஸ்டர்டுங்கிறது இந்த பிளான்ட். இந்த பிளான்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வைல்டு மஸ்டர்ட் பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மீன்ஸ் சில பிளான்ஸ், எல்லா பிளான்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வில் பி தேர். அதில் சில பிளான்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இட் வில் பி ஹேவிங் ஸ்வாலன் ஸ்டெம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிளான்ட்டில் ஒரு 5 பிளான்ட்டுன்னு சும்மா எடுத்துக்கிறேன். 5 பிளான்ட்டுக்கு ஸ்வாலன் ஸ்டெம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 5 பிளான்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் மோர் லீவ்ஸ். ஸோ சில பிளான்ட்டில் லீவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 5 பிளான்ட்டில் லீவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 வைல்டு மஸ்டர்ட் பிளான்ட்லேருந்து இந்த ஸ்வாலன் ஸ்டெம் இருக்கிற 5 பிளான்ட்டை மட்டும் அதோட
அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் வி ஆர் கோயிங் டு டேக் த போலன் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஏதாச்சும் 2 பிளான்ட்டை எடுத்துக்கிட்டு இதோட போலனையும் இதோட போலனை வந்து வி ஆர் கோயிங் டு அதான் எமாஸ்குலேஷன் பேக்கிங் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வி ஆர் கோயிங் டு டூ ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா we will get the next generation along with swollen stem. ஸோ இதே மாதிரி நாம் செவரல் ஜென்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா இட் வில் கிரியேட் நியூ ஸ்பீஷீஸ் இட் செல்ஃப். தட் இஸ் ஒரிஜினலாக இந்த பிளான்ட் இப்படி இருந்தது, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஸ்வாலன் ஸ்டெம் அப்படிங்கிறதையே நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருந்தோம்னா we will have the formation of one new vegetable that will form, that is kohlrabi. நூக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், நூல்கோல் ஆக்சுவலி ப்ராப்பர்லி. காமனாக கூப்பிட்ற வெஜிடபிள் நேம் நூக்கல், மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நவ் தட் ஒன் இஃப் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் மோர் லீவ்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பிளான்ட் எடுத்து மறுபடியும் ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா கேல், தட் இஸ் இட் இஸ் அ டைப் ஆஃப் கீரை வெரைட்டி. ஸோ தட் இஸ் கீரை யூனோ ஸ்பினாச், ஸோ அந்த மாதிரி லெட்யூஸ் வெரைட்டி. ஸோ தட் ஒன் இதில் லீவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்கோலியில் வந்து ஃப்ளவர் பட்ஸ் அண்ட் ஸ்டெம் அப்படிங்கிற கேரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ருசல்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் லேட்ரல் லீஃப் பட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கேபேஜ் டெர்மினல் லீஃப் பட் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து பார்த்து இது வந்து புதுசாக இருக்கே, இதை மட்டும் நம்ம க்ரோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கண்டினியூஸாக அதை மட்டுமே க்ரோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ டைப் ஆஃப் திங். ஆக்சுவலி திஸ் இஸ் த ஒரிஜினல் ஒன். காலிஃப்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் நேச்சரில் இல்லவே இல்லை, பட் நாம் அதை ரிப்பீட்டடாக நம்ம க்ரோ பண்ணி நாம் வந்து வி ஹாவ் ப்ரொடியூஸ்ட் திஸ் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி இதெல்லாம் வந்து வி ஹாவ் க்ரோன். ஸோ திஸ் இஸ் evolution of wild mustard. So that is we can see. So man has domesticated many wild animals and crops. So crops வந்து domesticate பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து different type of breeding வந்து பண்ணியிருக்காங்க. So this para tells about artificial selection. Wild mustard is the common ancestor of several important vegetables. That is by through artificial selection different plant parts were emphasized to produce various crops. So this one we can see. அதான் நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ கோல்ராபி செலக்டட் பிளான்ஸ் வித் திக் ஸ்வாலன் ஸ்டெம் ஓவர் ஜெனரேஷன். கேல் வந்து செலக்டட் ஃபார் லார்ஜ் டெண்டர் எடிபிள் லீவ்ஸ். ப்ராக்கோலி வந்து டென்ஸ் எடிபிள் ஃப்ளவர் பட்ஸ் அண்ட் திக் ஸ்டெம்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். பிரசல் ஸ்ப்ரவுட், கேபேஜ் லார்ஜ் ரவுண்ட் லீஃபி ஹெட்ஸ் அட் த டாப், காலிஃப்ளவர் டைட்லி பேக்டு ஒயிட் ஃப்ளவர் ஹெட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் we can able to see. இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தட் இஸ் ஃபார் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தட் இஸ் ராக் பீஜன் அப்படிங்கிறது ஒரே ஒரு வெரைட்டி. பட் இதில் நம்மளுக்கு இந்த வெரைட்டினா இதில் ஆப்வியஸ்லி சர்டன் வேரியேஷன்ஸ் வில் பி தேர். இதுக்கு பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி பேக்கில் ஒரு மாதிரி, ஸோ இந்த இடத்துல ஒரு போர்ஷன் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒரு போர்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன இருக்குன்னா வில் பி ஹேவிங் ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ் வில் பி தேர். அப்போ நம்ம இதை மட்டும் எடுத்து நம்ம கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா we will result in the formation of one variety, that is powder. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா தட் இஸ் ஜெகோபியன். இதை மட்டும் நம்ம மறுபடியும் ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா we will get one variety called fantail. Originally there was one variety, but due to human intervention, human வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரீட் பண்ணதுனால we have found a new different type of breeds. அதான் சொல்கிறாங்க. இவ்வளோதான், அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நவ் அக்ரிகல்ச்சரில் தட் இஸ் இன் அக்ரிகல்ச்சர் தே ஹேவ் யூஸ் கவுஸ் அண்ட் பஃபலோஸ் ஃபார் இன்க்ரீஸ்ட் மில்க் yield அண்ட் குவாலிட்டி. ஹார்டிகல்ச்சரில் தே ஹேவ் யூஸ்ட் வேரியஸ் கிராப்ஸ் ஃபார் இம்ப்ரூவ் கிராப் yield, நியூட்ரிஷன், டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபார் காக் ஃபைட்டிங், புல் ரேசஸ், ஹார்ஸ் ரேசஸ், இதுக்கெல்லாம் செக்யூரிட்டி ஃபார் கார்டிங் பர்பஸஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஹார்ஸ், கேமல்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார் கார்டிங் ப்ரொடெக்ஷன், தட் கார்டிங் பர்பஸஸ். ஸோ தட் ஒன் வி கேன் சி. ஸோ இதெல்லாம் வந்து we can see in இது வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ now next important topic which we are going to see in NCERT. இதுக்கு முன்னாடி I am telling in this one, that is in the same line of argument, similarities in proteins and genes performing a given function among different organisms. For example, insulin அப்படிங்கிறது it is going to perform same function in different organism. For example, in pig or cattle's also insulin oda function enna, it is going to reduce the blood sugar level. In case of humans also insulin is going to reduce the sugar level. அப்போ எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் மீன்ஸ் காமன் ஆரிஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஆர்கானிசமாக இருந்தாலும், ஸோ தட் இஸ் நம்மளுக்கும் பிக்ஸுக்கும் we are having common ancestor அந்த மாதிரி சொல்லலாம். ஆர் நம்மளுக்கும் கேட்டில்ஸ்க்கும் நம்மளுக்கு காமன் ancestor, that is mammals only we know.
So in the same line of argument, similarities in proteins and genes performing a given function among diverse organism. வேற வேற ஆர்கானிசத்துலையும் நம்மளுக்கு இன்சுலின் அப்படிங்கிறது ஒரே 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 ஃபங்க்ஷன் தான் வேற வேற ஆர்கானிசத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா காமன் ancestry only it is there. So these are biochemical similarities point to the shared that is common ancestry as structural similarities among diverse organism. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சிமிலாரிட்டி இருக்கும் பயோகெமிக்கல் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஒன் யூ ஹேவ் டு நோ. ஸோ திஸ் பேராகிராஃப் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ இந்த சாப்டர் இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும். ஐ எம் டீச்சிங் ஒன் பர்டிகுலர் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் யூ ஃபாலோ. ஸோ ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கும். இதே மாதிரி தான் பயோடெக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதை நான் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் சொல்லித்தரோம். பட் எவ்ரி திங் வி வில் கம்ப்ளீட். பட் ஆர்டர் ஆஃப் டீச்சிங் ஒன்லி it will differ, that we will see. So now what is adaptive radiation? Adaptation அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடாப்டேஷன்னா அடாப்டிங் டு அ பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா நாம் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் அடாப்டேஷன். ரேடியேஷன்னா என்னென்னா வி ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் வி ஹாவ் டு அடாப்ட் ஓவர் தேர். ரேடியேஷன்னா ஒரு இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறது அண்ட் வி ஆர் கோயிங் டு அடாப்ட் ஓவர் தேர். தட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ பிஃபோர் திஸ் வி வில் சி that is so here it is. ஸோ திஸ் இஸ் கேலபேகஸ் ஐலாண்ட். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேலபேகஸ் ஐலாண்ட். இது வந்து ஐலாண்ட் 1, ஐலாண்ட் 2, ஐலாண்ட் 3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்குது. இதெல்லாமே கேலபேகஸ் ஐலாண்டோட டிஃப்ரெண்ட் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ சவுத் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஐலாண்டோட குரூப்ஸ் செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இட் இஸ் தேர். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஸோ சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர். ஸோ யூ ஆல்ரெடி நோ டார்வின். ஸோ டார்வின்கிறவர் ஹி வென்ட் ஓவர் தேர் அண்ட் ஹீ இஸ் ஃபைண்டிங் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதெல்லாத்தையும் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ ஹீ சீயிங் ஒன் அனிமல் தட் இஸ் டார்வின் ஃபின்ச்சஸ் ஆர் திஸ் இஸ் அ பேர்டு. டார்வின் ஃபின்ச்சஸ், ஆக்சுவலி ஃபின்ச்சஸ் தான் அதோட பேர். இவர் வந்து இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ். Darwin finches are actually small black birds and it is originally seed eating birds. ஸோ அதோட ஒரிஜினல் ஃபீச்சர் என்னென்னா இட் இஸ் சீட் ஈட்டிங். ஸோ சீட் ஈட்டிங் தான் அதோட ஒரிஜினல் ஃபீச்சர். ஸோ இது என்னாச்சுன்னா ஸோ ஸ்டார்டிங் இந்த ஒரு பர்டிகுலர் ஐலாண்டில் இதான் பெரிய ஐலாண்ட். இங்கே தான் இது ஃபஸ்ட்டு எவால்வ் ஆச்சு. ஒரிஜினலாக இதோட ஃபீச்சர் வந்து சீட் ஈட்டிங் தான். சீட் ஈட்டிங் ஃபீச்சர் இட் இஸ். ஸோ அப்போ அது என்னாச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு மூவ் டு சாரி வந்து இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது ஸ்டார்டிங்கில். அப்போ நிறைய இருக்கிறது சாப்பிட்டு என்ன பண்ணும்? ஸோ இட் இஸ் கோயிங் டு ரீப்ரொடியூஸ் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி பிகாஸ் ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டெட். அப்போ வந்து அதிகமாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு தான் ரிசோர்ஸ் இருக்கே, நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ரீப்ரொடியூஸ் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ அப்போ ரீப்ரொடியூஸ் அதிகமாக பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா தேர் இஸ் கோயிங் டு பி காம்படிஷன் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஃபுட். ஷெல்டருக்கும் ஃபுட்டுக்கும் காம்படிஷன் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற சில பேர்ட்ஸ் இட் இஸ் கோயிங் டு மூவ் டு திஸ் ஐலாண்ட். ஸோ இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் இட் வில் மூவ் டு திஸ் ஐலாண்ட். ஆப்வியஸ்லி பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ணுறதுனால ஓஷனில் அதுக்கு ஒரு பெரிய பேரியரே கிடையாது. ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு மூவ் டு திஸ் ஐலாண்ட். இந்த மாதிரி ஐலாண்டில் மூவ் ஆகும். பட் இந்த ஐலாண்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியேஷன் மூவிங் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ தட் இஸ் மைக்ரேட்டிங் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த ஐலாண்டில் என்ன மட்டும்தான் கிடைக்கும்னா இன்செக்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஐலாண்டில் நம்மளுக்கு கேக்டஸ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஐலாண்டில் நம்மளுக்கு ஹார்ட் பிக் சீட்ஸ் இது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா அப்போது இங்கே ஒரிஜினலாக அது சீட் ஈட்டிங்காக இருந்தது. பட் இந்த இடத்துல வந்தவுடனே இன்செக்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்போ இன்செக்ட்ஸ் சாப்பிட்ற மாதிரி அதோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். தட் இஸ் அடாப்டேஷன். ஒரிஜினலி இட் வாஸ் சீட் ஈட்டிங். இந்த ஐலாண்டுக்கு வந்தவுடனே கேக்டஸ் சாப்பிட்ற மாதிரி மாறணும். இந்த ஐலாண்டுக்கு போனவுடனே சீடு தான், ஆனால் அந்த சீடை பிரேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இந்த சீடை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹார்ட் பிக் சீட்ஸ். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன சேஞ்ச் பண்ணிக்கினா இட் சேஞ்ச் இட்ஸ் பீக் ஷேப். ஸோ அதோட பீக்கோட ஃபீச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ சேஞ்ச் இட்ஸ் பீக் ஷேப். அதோட பீக்கோட ஷேப் வந்து என்ன பண்ணிக்கிச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ தட் ஒன் we can see. So now this is about adaptive radiation.
அடாப்டிவ் ரேடியேஷன் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸுக்கு போய் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். தட் இஸ் சேஞ்ச் இட்ஸ் பீக் ஷேப். அதோட பீக் ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. அந்த இடத்துல ரேடியேஷன்னா ஒரு காமன் இதில் இருந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போகணுன்னா தட் இஸ் ரேடியேஷன். வாட் இஸ் அடாப்டேஷன் அப்படின்னா வி ஹவ் ஆல்ரெடி சீன், தட் இஸ் ஒன் செகண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் அடாப்டேஷன் அப்படின்னா, அடாப்டேஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு பொழைச்சிக்க தெரியணும், போகிற இடத்துல போய் பொழைச்சிக்க தெரியணும் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்க தெரியணும். ஸோ அப்போ தான் அதை சர்வை பண்ண முடியும், இல்லைனா சர்வை பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வருஷம் ஆகி ஆகி அதோட பீக் ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. இதுதான் டார்வின் சொன்னது, திஸ் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். அவர் கேலபாகஸ் ஐலாண்ட் போகும்போது ஒரு ஐலாண்டில் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் சேமாக தான் இருந்தது எக்ஸப்ட் த பீக் ஷேப். சில 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 இதுக்கு பீக் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூ கேன் சி திஸ் பீக் ஷேப் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ஹெட்டோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீக்கோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. வெரைட்டி ஆஃப் பீக்ஸ் வி கேன் ஏபிள் டு சி. ஸோ அதான் சொல்கிறாங்க. டியூரிங் his journey Darwin went to Galapagos Island. So there he observed an amazing diversity of creatures of particular interest. Small black birds, later called Darwin finches, amazed him. He realized that there were many variety of finches in the same island. All the varieties he conjectured. அவர் வந்து யோசிச்சார். ஸோ இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆல் த வெரைட்டிஸ் ஹி கன்ஜெக்சர்ட் எவால்வ்ட் ஆன் த சேம் ஐலாண்ட் இட் செல்ஃப். சேம் ஐலாண்ட். ஃப்ரம் த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் ஃபீச்சர் மெனி அதர் ஃபார்ம்ஸ் வில் ஆல்டர்ட் பீக்ஸ் அரோஸ், எனேபிளிங் தெம் டு பிகம் இன்செக்டிவோரஸ். இன்செக்ட் சாப்பிட்ற மாதிரி மாற்றிக்கிச்சு, வெஜிடேரியன் ஃபின்ச்சஸாக மாறிடுச்சு. ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இன் அ கிவன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் லிட்ரலி ரேடியேட்டிங் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ தட் இஸ் கால்ட் as different areas of geography, that is adaptive radiation. Darwin finches represent the one of the best example of this phenomenon. And Darwin finches, it is also example of biogeographical evidence. Nam already பார்த்தோம். And it is also example of adaptive radiation. Means common origin but different idhula poi different food சாப்பிட்ற மாதிரி மாறிடுது. So because of this there is also going to evidence of divergent evolution, example of divergent evolution. Then it is also going to example of founders effect. ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஆக்குபை நியூ ஐலாண்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ ஸ்பீஷீஸ். ஃபவுண்டர் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ், அந்த ஸ்பீஷீஸை புதுசாக வந்து ஃபவுண்ட் பண்ண போகுது ஆர் ஃபார்ம் பண்ண போகுது, புது ஸ்பீஷீஸாக மாறப்போகுது. அதனால் இதுக்கு பேர் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் இஸ் ஆஸ்திரேலியன் மார்சுப்பியல்ஸ். இதில் நம்மளுக்கு என்னென்னா, ஸ்டார்டிங் வில் பி ஹேவிங் மார்சுப்பியல் ஆன்செஸ்டர். ஸோ இந்த இது எங்கே நடந்ததுன்னா, யூ ஆல்ரெடி நோ தட் இஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஸோ இன் ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்காது. தேர் வில் பி ஹேவிங் டெசர்ட் கண்டிஷன், தேர் வில் பி ஹேவிங் கிராஸ்லேண்ட் கண்டிஷன், தேர் வில் பி ஹேவிங் ஃபாரஸ்ட். ஸோ எல்லா கண்டிஷனும் ஆஸ்திரேலியாலேயும் இருக்கும். அப்போ அங்கங்கே என்னென்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அனிமல்ஸ் அதோட ஃபீச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி மார்சுப்பியல் ரேட். ஸோ இது நீங்கள் புக்கில் பாருங்கள், இதில் வரல, ஒன் செகண்ட். ஓகே, இதில் ப்ராசஸ் ஆக மாட்டேது. ஓகே, ஸோ நவ் வி கேன் சி. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். When because of competition for food and living space, single ancestral species evolve into different species or forms which occupy different habitats, that is adaptive radiation. Then நம்ம பார்த்தோம். So I think this is clear. So இந்த மாதிரி different shapes will start to develop. இதுதான் ப்ராப்பர், அதான் small black birds. ஸோ இதில் different type of things will start to develop. ஸோ இது நம்ம பார்த்தோம். It is Galapagos Island, west coast of South America. Originally seed eating, it developed into different species. ஸோ ஏன் அது இதாச்சுன்னா டியூ டு வேரியஸ் ஃபுட் சோர்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம் ஃபின்ச்சஸ் டெவலப்டு ஸ்ட்ராங் பீக்ஸ் ஃபார் கிராக்கிங் சீட்ஸ், ஸோ தின் பீக்ஸ் ஃபார் ப்ரோபிங் ஃப்ளவர்ஸ் ஆர் கேச்சிங் இன்செக்ட்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் இன்செக்ட் கேட்ச் பண்ணுறதுக்கு பெட்டராக இருந்திருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுவாக மாறிடுச்சு. ஸோ காம்படிஷன் தான் இதுக்கு வந்து மெயின் கீ. லிமிடெட் ரிசோர்ஸஸ், இட் இஸ் அ கீ டிரைவர். திஸ் காம்படிஷன் ஃபோர்ஸஸ் ஆர்கானிசம் டு அடாப்ட் டு நியூ நிஷஸ், நியூ என்விரான்மெண்ட் ஆர் நியூ ஹேபிடேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அதை ஃபோர்ஸ் பண்ணும். Adaptive radiation allows species to exploit different resources, reducing competition. Next one is marsupial radiation. That is, we can see அதே diagram தான். So here we are having, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். That is, first there was common ancestor.
காமன் மார்சுபியல் ancestor அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். This took place in Australia. The diverse range of Australian marsupials such as koala, kangaroo எதுலேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா ancestral marsupial. காமன் ஆரிஜின் பட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா இது எதுக்கான எக்ஸாம்பிள்? டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அது பாயிண்ட் நோட் பண்ணணும். ஸோ இது சப்போஸ் இந்த ரெண்டு ஆர்கானிசம் கொடுத்து டைகர் கேட்டையும் பேண்டட் ஆண்டர்டருக்கும் நடுவில் என்ன டைப் ஆஃப் எவல்யூஷன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஆர்கானிசம் கொடுத்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும் நீட்டில். that one you can see. So marsupial rat, then இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா marsupial rat, marsupial mole, இன்னொன்று marsupial mouse. ஸோ இது வந்து சம் பாடி ஃபீச்சர்ஸ் வந்து ரேட்டுக்கும் மவுஸுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் மார்சுப்பியல் ரேட், மார்சுப்பியல் மவுஸ், மார்சுப்பியல் மோல் இந்த மூணையும் அப்படியே ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் குவாலா, கங்காரு, இது ரெண்டே அப்படியே ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாம்பேட், நம்பேட். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் பேண்டட் ஆன்டீட்டர், திஸ் இஸ் கால்ட் ஆஸ் நம்பேட். வாம்பேட், நம்பேட். கங்காரு, குவாலா, கேகே இது ஞாபகம் வச்சுக்கலாம். வாம்பேட், நம்பேட். ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. Tasmanian tiger cat, so that is Tasmanian tiger cat and Tasmanian wolf. Actually the Tasmanian tiger cat and Tasmanian wolf. So இது ரெண்டு ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் we can remember bandicoot. இது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ bandicoot அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். Then we'll be having sugar glider. Sugar glider, that is flying phalanger. It is also called as flying phalanger. Then we'll be having இதுக்கு ஃபிஃப்த் 5 நம்பர் கொடுக்குறேன் 5. தென் 5 எஸ்ல இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா ஸ்பாட்டட் கஸ்கஸ். ஸோ இந்த நேம்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் மார்சுப்பியல் ரேட், மார்சுப்பியல் மவுஸ், மார்சுப்பியல் மோல். இந்த மூணுமே மார்சுப்பியல். கண்டிப்பாக அது மார்சுப்பியலில் தான் வரும். குவாலா, கங்காரு இது ரெண்டும் மார்சுப்பியல்ஸ். நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் வாம்பேட், நம்பேட். These two are marsupials. Tasmanian tiger cat, Tasmanian wolf. These two are marsupials. ரெண்டு S name. That is sugar glider, which is also called as flying phalanger. So it is going to have spotted cuscus அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ரெண்டு ஆர்கானிசமோட எக்ஸாம்பிள் கொடுத்து, அதாவது மார்சுப்பியல் மோலுக்கும் மார்சுப்பியல் மவுஸுக்கும் என்ன டைப் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ தட் ஒன் யூ ஹேவ் டு டெல். ஸோ இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அதாவது அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் ஆச்சு. உல்ஃப் என்ன பண்ணும்? மோஸ்ட்லி கார்னிவோரஸ் இன் நேச்சர். டைகர் கேட் ஆல்சோ கார்னிவோரஸ் இன் நேச்சர், ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஆன்டீட்டர் அதோட என்விரான்மெண்ட்டில் ஆண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ அதோட டங் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஆக்சுவலி ஆன்டீட்டர்னு சொல்லுவாங்க, பட் இட் வில் ஈட் டெர்மைட் ஒன்லி, அதை கரையானை வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் மார்சுப்பியல் ரேட் வில் பி தேர். மார்சுப்பியல் ரேட் என்ன பண்ணும்? பரோயிங்காக அதோட அடாப்ட் ஆகிருக்கும். மோலும் வந்து பரோயிங்காக அதோட பாடி ஃபீச்சர்ஸ்லாம் அடாப்ட் ஆகிருக்கும். கங்காரு குவாலா யூனோ. ஸோ குவாலா யூனோ தட் இஸ் அ ட்ரீ டுவெல்லிங். ஸோ ட்ரீயை வந்து இது பண்ணியிருக்கிற அனிமல். ஸோ நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் ஸ்பாட்டட் கஸ்கஸும் அதே மாதிரி தான் வி வில் சி. நெக்ஸ்ட் ஒன் வந்து குவாலா, தட் இஸ் குவாலா யூனோ, தட் இஸ் ட்ரீ டுவெல்லிங். சுகர் கிளைடர் என்ன பண்ணுன்னா திஸ் கேன் ஏபிள் டு கிளைட். ஸோ தட் இஸ் இதில் வந்து இந்த ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும், மேபி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஹெல்ப்னால மேலே ட்ரீலேருந்து ஸ்மூத்தாக அதனால் கீழே லேண்ட் ஆக முடியும். அவ்வளோதான். This showcases the principle of adaptive radiation where species diversify to fill ecological niches. So that one we can see. இதே மாதிரி placental radiation அப்படிங்கிறது நடந்தது. It also happened in different places. That is Asia, மற்ற கண்ட்ரிலாம் நடந்தது. So mole, anteater, mouse, lemur, flying squirrel, bobcat. So these are the examples. Then wolf. These are the example of placental mammals. Suppose இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன எவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஆர் இந்த ஒரு டேபிள்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா தட் இஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இந்த ஒரு டேபிள்குள்ளே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போ தான் பார்த்தோம். பட் between placental mammals and Australian mammals we are having convergent evolution. ஏன் அப்படின்னா மோல் அப்படிங்கிறது பிளசன்டல் மேமல், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்ததுக்கு பேர் மார்சுப்பியல் மோல். ரெண்டோட கேரக்டர்ஸ் சூப்பர்ஃபிஷியலாக ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ரெண்டோட ஆரிஜின் வேறு வேறு. திஸ் இஸ் பிளசன்டல் மேமல்லேருந்து நம்மளுக்கு மோல் ஃபார்ம் ஆகிருக்கும். மார்சுப்பியல் மேமல்லேருந்து மார்சுப்பியல் மோல் ஃபார்ம் ஆகிருக்கும். ரெண்டும் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி ஹேபிட்டட், ஒரே மாதிரி ஃபுட்டு தான் மெயின்லி இருக்கும். பட் ரெண்டும் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அப்போ ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து வின் பண்ணும், ஏன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பெட்டராக இருந்தது. இது ஆஸ்திரேலியா தனியாக பிரிஞ்சு போனதுனால தான் இது இன்னும் சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நவ் ஆன்டீட்டர் அப்படிங்கிறது பிளசன்டல், அதே மாதிரி நம்மளுக்கு மார்சுப்பியல், தட் இஸ் நம்பேட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் பேண்டட் ஆன்டீட்டர், பேண்டட் ஆன்டீட்டர். ஸோ தட் ஒன் யூ ஹேவ் டு நோ.
இது ரெண்டுக்கும் நடுவுலையும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ மவுஸ் மார்சுப்பியல் மவுஸ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளையிங் ஸ்குவிரில், ஃப்ளையிங் ஃபலாஞ்சர். முன்னாடி என்ன நேம் பார்த்தோம்? சுகர் கிளைடர். இப்படி கூட கொடுக்கலாம். சுகர் கிளைடர், ஃப்ளையிங் ஃபலாஞ்சர்லாம் சேம் தான். ஃப்ளையிங் ஸ்குவிரில் இது ரெண்டுக்கும் நடுவில் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். பாப் கேட், டைகர் கேட். ஸோ கேட் அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தீஸ் டூ ஆர் convergent evolution. Wolf, Tasmanian wolf, these two are convergent evolution. So that one we can see. So spotted cuscus and lemur, these two are, this both are இந்த நேம் மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் என்னென்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஏன்னா போத் ஆர் ட்ரீ டுவெல்லிங் அனிமல்ஸ். ட்ரீ டுவெல்லிங்னா ட்ரீலே மோஸ்ட்லி இருக்கிற அனிமல்ஸ். ஸோ தட் ஒன் we can see. This is NCERT lines. This is important. So a number of marsupials, each different from the other, evolved from the ancestral stock, but all within the same island continent. Australian. எல்லாமே ஆஸ்திரேலியாவில் தான் டெவலப் ஆச்சு. This line is very very important. When more than one adaptive radiation appeared to have occurred in an isolated geographical area. More than one adaptive radiation. ரெண்டு adaptive radiation நடந்திருக்கு. One is marsupial, another one is placental. அந்த மாதிரி ரெண்டு adaptive radiation நடந்திருக்கு. Representing two different habitats. One can call this convergent evolution. ரெண்டு இதுக்கு நடுவில் நடந்ததுன்னா that is it is going to give convergent evolution. ஏன் அப்படின்னா ரெண்டுமே it is exhibiting the same condition. ரெண்டுமே மேபி டெசர்ட் கண்டிஷனில் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து அதோட ஃபுட்டு அது சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபுட்டு சேமாக இருந்திருக்கலாம். அதனால தான் அது சேமாக எவால்வ் ஆயிருக்கு, ஒரே மாதிரி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் convergent evolution we can see. So now placental mammals in Australia also exhibit adaptive radiation in evolving into varieties of such placental mammals, each of which appears to be similar to a corresponding marsupial. So இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா placental mammals in Australia also exhibit adaptive radiation. ஸோ அதுலேயும் வந்து adaptive radiation இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So in evolving into varieties of such placental mammals, each of which appears to be similar to a corresponding marsupial. Placental mammals in Australiaவுக்கும் also exhibit adaptive radiation in evolving into varieties of such placental mammals. Actually Australia placental mammals illa, but they have idu mistake na, we will see. Placental mammals in actually Asia that it should come. So placental mammals in Australia also exhibit adaptive radiation in evolving into varieties of such placental mammals, each of which appear to be similar to a corresponding marsupial. So marsupial மாதிரியே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ்டேக் தான். So that we will see, but NCERT accordingly you will go. So that is clear. So I think this is clear. So mouse, marsupial mouse, lemur, spotted cuscus அதே தான். Maybe in the diagram change பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். So in old NCERT it was this one. Okay, same only. Okay, so this one we can see. Okay, so இது வரைக்கும் இருக்கட்டும். In next class we will see theories of biological evolution. That is we have to see about Lamarck's theory as well as we have to see about Darwin's theory, then mutation theory of Hugo de Vries. So இதெல்லாம் வந்து we have to see. Okay, I think this is clear. In next class we will meet. Thank you.